அந்த இயேசு இன்றைக்கு ஜீவனுள்ளவரா இருக்கிறபடினாலே நாமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். யோவான் 1:11-12 வாசிங்க. அத்தனை பேர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அடுத்தது அந்த வார்த்தை மாம்சமாக, நல்லா கவனிக்கணும், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். யாரு? யாரு? இயேசு. யாரு? இயேசு. அந்த வார்த்தை என்ன ஆயிடுச்சு? மாம்சம் மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? பிறந்துட்டாரு. கவனிக்கிறீங்களா? அந்த வார்த்தை மாம்சமாயி மனுஷனாய் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வெளிப்பட்டார், நமக்குள்ள வாசம் பண்ணினார். வார்த்தை இப்ப என்ன ஆயிடுச்சு? மாம்சம் ஆயிடுச்சு. மாம்சம்னா சரீரம், சரீரம்னா மனுஷன். மனுஷன் ஆயிட்டாரு. என்ன ஆயிட்டாரு? மனுஷன் ஆயிட்டாரு. இந்த மனுஷன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, யாரு? இயேசு கிறிஸ்து. சிலுவை என்ன பண்றாரு? சுமக்கிறாரு. மரணத்தை என்ன பண்றாரு? ருசி பார்க்கிறாரு. மரணத்தை என்ன பண்றாரு? எதிர்நோக்கி கொண்டு போறாரு. யாருன்னா மரணத்தை நோக்கி போவீங்களா? யாருன்னா சாவை நம்ம விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். நான் தான் மரணத்தை என்ன பண்ணணும்? எடுத்துக்கொள்ளணும். நான் தான் எனக்கு தான் நரக தண்டனை, எனக்கு தான் ஆக்கினி, எனக்கு தான் சாபம். ஆனா ஆண்டவராக இயேசு என்ன பண்ணாருன்னா, நாம் எல்லோருடைய சாபங்களை, நம்மளுடைய பாவத்தை, நம்மளுடைய அக்கிரமங்களை எல்லாம் இயேசுவின் மேலே சுமந்து கொண்டு, ஆமென், சுமந்து கொண்டு சிலுவைக்கு போய் சிலுவையில் என்ன பண்றாரு? ரத்தம் சிந்தி மரணத்தை அவர் என்ன பண்றாரு? ஜெயமாக விழுங்கினபடினால் அந்த இயேசு இன்றைக்கு ஜீவனுள்ளவரா இருக்கிறபடினாலே நாமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் பாருங்க, தன்னுடைய ஜீவன், தன்னுடைய சரீரம், தன்னுடைய மரணத்தை அவர் சாக போறார். இயேசு கிறிஸ்து. ஆமென். இதெல்லாம் என்ன பண்ணல? அவர் சத்துவம் நினைச்சு பார்க்கவே இல்லை. நேரடியா போனாரு, சிலுவை எடுத்தாரு, சுமந்தாரு, மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3வது நாள் நமக்காக, இன்றைக்காக உயிர் தெழுந்திருக்கிறார். அதனுடைய அவர் மரணத்தினால் தான் நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது.